இது எனக்கு வந்த ஒரு பெரிய கேக் ஆர்டர்னே சொல்லலாம். 150 பீஸ் புட்டிங் கேக் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட இருக்கிற 25 லிட்டர் சின்ன ஓடிஜி வச்சு இந்த ஆர்டரை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றதான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆர்டரில் நான் ரெடி பண்ண புட்டிங் கேக் வந்துட்டு அரவுண்ட் 12 kg கிட்ட வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை 3 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன். டோட்டலாக 17 டைம்ஸ் ஓடிஜியில் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பேட்சில் 7, அதுக்கடுத்த பேட்சில் 5, அதுக்கடுத்த பேட்சில் 5 அந்த மாதிரி நான் ஷெடியூல் பண்ணிக்கிட்டேன். இது 3.5 kgக்கான மெஷர்மெண்ட். சிங்கிள் பேட்ச்க்கான மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 500 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இது ஒரு ப்ராசஸரில் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இது கூட 5 கப் சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 20 முட்டை ஒன்றா உடச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 10 டேபிள் ஸ்பூன் மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 10 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வேணும்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இதில் 10 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் ப்ராசஸரை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற 50 ஸ்லைஸ் ப்ரெட்டோட தூளை இதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் கேக் மாதிரி இதை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. இதை விஸ்க் வச்சு கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட 8 inch ஸ்கொயர் டின் 2 தான் இருக்குது. ஒரு செட்டு பேக் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு டின் வச்சு இந்த மாதிரியான பட்டர் ஷீட்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ண பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி ட்ரேக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயை ஒரு வெயிட் மிஷின் மேலே வச்சுட்டு 765 கிராம் அளவுக்கு பேட்டரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ட்ரேக்கு 765 கிராம் தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எனக்குமே தெரியாது. நான் ஆர்டருக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னால் வந்து ஒரு சிங்கிள் பேட்ச் மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு பேட்டர் எவ்வளோ வருது அப்படின்றத நான் வந்து கிராம் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா டேப் பண்ணி அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை உள்ளே வச்சுட்டு 40 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் 2 பேட்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்ககிட்ட காட்டினது 3வது பேட்ச் தான். இந்த கேக் எல்லாத்தையுமே நான் எப்படி கட் பண்ணி பேக் பண்ணி டெலிவரி பண்ணேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2 வீடியோ மறக்காமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.